திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் சாலைகளை கால்நடைகளும் தெருக்களை நாய்களும் ஆக்கிரமித்துள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். அதை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகர் பகுதி, ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு மற்றும் ஆவடி உள்ளிட்ட தாலுகாக்களில் சாலைகள் மற்றும் தெருக்களில் சுற்றித் திரியும் ஏராளமான கால்நடைகள் மற்றும் தெருநாய்களின் தொல்லையால் மக்கள் தினம் தினம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் மாவட்டத்தின் முக்கிய சாலைகளில் ஒன்றான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கேட்பாரற்று சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர் வாகன ஓட்டிகள். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான முறையான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாடுக ரோடுங்களில் மனவரியா தெரியுது. பள்ளிக்கூட பசங்க குழந்தைங்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க. வயல மாட்டால கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது, கை கால ஓடிது. மாட்டுக்காரங்களும் இது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட அதிகாரிகளும் அது மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நிறைய ஆக்சிடென்ட் ஆனதால ஆட்சியர் அவர்கள் இதுமாதிரி நடவடிக்கை எடுத்து ஊரிய மாட்டுக்கு சொந்தக்காரர் கூட்டு அழைத்து அதுக்கு என்ன வழி பண்ண மாதிரி தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்தும் கால்நடைகளை அதன் உரிமையாளர்கள் சாலைகளிலேயே விட்டுவிடுவதால் செய்வதறியாமல் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஏன் மாவட்ட நிர்வாகமும் திணறி வருகின்றனர். திருவள்ளூரிலிருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் வழியான சிறுவனூர் கண்டிகை, புள்ளரம்பாக்கம், பூண்டி, சித்தஞ்சேரி மற்றும் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் ஏராளமான கால்நடைகள் கட்டுப்பாடின்றி சாலைகளில் சுற்றி திரிகின்றனர். இதன் காரணமாக அவ்வப்போது விபத்துக்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்படுவதும், சாலைகளில் விழுந்து அவர்கள் படுகாயமடைந்து உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் நகரத்துக்கு உட்பட்ட நெடுஞ்சாலைகளில் மாடுகள் அதிக அளவில் பொதுமக்களுக்கு இடையூறாக நடந்து நிறுத்துங்க. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தணும். அதுங்க பவுண்டில் அடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதால் கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்திங்கன்னா நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விபத்து சிகிச்சை பிரிவில் சேர்ந்துருக்காங்க. அதனால் மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு நல்ல ஒரு தீர்வு காணணும் கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகள் ஒருபுறம் என்றால் மறுபுறம் இவற்றிற்கு போட்டியாக தெருநாய்களின் தொல்லை. தெருவில் செல்பவர்களை கடிப்பது, வாகனத்தில் செல்பவர்களை துரத்துவது போன்ற செயலால் சாலைகளில் செல்வதற்கு தயக்கம் காட்டுகின்றனர் பொதுமக்கள். தெருக்களை ஆக்கிரமித்திருக்கும் நாய்கள், சாலைகளில் ஆதிக்கம் செலுத்தும் கால்நடைகள் என மாவட்ட நிர்வாகத்திற்கு இவை டஃப் கொடுக்கின்றன. குறிப்பாக சாலைகளில் செல்பவர்களை கால்நடைகள் முட்டுவதும், நாய்கள் துரத்திச் சென்று கடிப்பதும் என இவை பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும், இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் இவற்றை கவனத்தில் கொண்டு சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும். அவற்றின் உரிமையாளர்கள் இதுபோன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டால் அவர்களின் கால்நடைகளை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களை அவற்றின் அச்சுறுத்தலிடமிருந்து பாதுகாக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.